வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். வைகாசி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி விருச்சிக ராசி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. வருகின்ற 14/5/2024 செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் பிறக்கிறது. வார்த்தைகளை அளந்து பேசுபவர்கள், நட்பை வரவேற்பவர்கள், செய்தி தொடர்பில் வல்லவர்கள், மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பவர்கள் நீங்கள். செவ்வாயை ராசிநாதனாகவும் விசாகம் 4ஆம் மாதம் அனுசம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்களையும் கொண்டவர்கள் நீங்கள். நட்சத்திர பலன்கள் ராசி பலனுக்கு பிறகு இறுதியில் பார்க்கலாம். இம்மாதம் உங்கள் ராசிக்கு 7ல் அமர்ந்திருக்கும் குரு சூரியன் இணைவினால் குரு ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது. 11ல் கேது, 4ல் சனி, 5ல் ராகு மற்றும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய், 6ல் புதன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள். செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இந்த மாதம் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். நிதி நிலையை பொறுத்தவரை குரு சூரியன் இணைவினால் ஏற்படும் யோகத்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். வருவாய் இயல்பை விட அதிகமாக இருக்கும். ஜீவன தொழில்களான வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், சேவை தொழில் மூலமாக வருவாய் அதிகரிக்கும். அதே நேரத்தில் செலவுகள் சுப செலவுகளாக அமையும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வாகனத்தை மாற்றும் எண்ணம் மேலோங்கும். கணவன் மனைவியிடையேயான உறவு மகிழ்ச்சியுடன் இருக்கும். இணைந்து செயல்பட்டு காரியங்களில் வெற்றிகரமாக முடித்துக் கொள்வீர்கள். குழந்தைகளுக்காக செலவிட வேண்டியிருக்கும். உறவினர் வருகை மகிழ்ச்சி தரும். ஆன்மீக பயணம் செல்ல திட்டமிடுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பையும் மரியாதையையும் பெறுவீர்கள். உடல்நிலையை பொறுத்தவரை சிறு சிறு உபாதைகள் வந்து விலகும். துணையின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொள்ள சத்துள்ள உணவை உண்ண வேண்டும். தாய் தந்தையரின் உடல்நிலையிலும் அதிக அக்கறை காட்ட வேண்டியிருக்கும். மாணவர்கள் தங்கள் எதிர்காலத்திற்கு உகந்த மேற்படிப்பை தேர்வு செய்யும் போது மற்றவர்களுடன் கலந்து பேசி தீர்வு காண வேண்டும். கல்விக்கான செலவுகள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு கடன் வாங்கும் சூழல் ஏற்படும். வேலை செய்பவர்கள் தாங்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பை பெறுவார்கள். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பயணங்கள் செய்யும் போது கவனமுடன் செல்வது நல்லது. வருவாய் சிலருக்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் துறையில் இருப்பவர்கள் விவசாயம், வியாபாரம், சேவை தொழில் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும். விற்பனை அதிகரித்து லாபம் கூடும். சேவை துறையில் இருப்பவர்கள் அதிக ஆர்டர்களையும் ஒப்பந்தங்களையும் பெற்று பயன்பெறுவார்கள். புதிய முதலீடுகள் மற்றும் விரிவாக்கத்திற்கு தேவையான வங்கி கடன்களை பெற வாய்ப்புகள் உண்டாகும். கலைஞர்கள் சிறப்பு செயல்பட்டாலும் கூட போட்டியாளர்களால் சில பின்னேற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். தங்களின் தொழிலில் மட்டும் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. அரசியல் பொதுவாழ்வில் ஈடுபட இது உகந்த நேரமாக இருக்காது. அரசியல்வாதிகள் வெற்றி செய்திகளுக்காக காத்திருப்பார்கள். ஒரு சிலருக்கு எதிரிகளால் தொல்லை உண்டாகும். மிரட்டல்கள், வழக்குகள் போன்றவை சந்திக்க நேரிடலாம். இனி நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். விசாகம் 4ஆம் பாதம் கணவன் மனைவியிடையேயான கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து கொள்வது நல்லது. தந்தையுடன் மன வருத்தம் ஏற்படலாம். உங்கள் பேச்சு செயல்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லுறவுகளுக்கு வழிவகுக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும். வேலை செய்பவர்கள் வேலையில் கவனம் வேண்டும். வருவாய் சிறப்பானதாக இருக்கும். அனுச நட்சத்திரம் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும். கோபத்தை குறைத்து நிதானமாக செயல்படுவது நல்லது. உறவினர்களுடன் எச்சரிக்கையாக உரையாடுவது நல்லது. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். வேலையில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள். எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். கேட்டை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். குழந்தைகள் சாதகமாக நடந்து கொள்வார்கள். வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். வியாபாரம் திருப்திகரமாக அமையும். வேலை கவனம் வேண்டும். புதிய முயற்சிகள் அதன் மூலம் வருவாய் அதிகரிக்கும். சந்திராஷ்டம நாட்கள் மே 22, 23, 24. அதிர்ஷ்டமான நாட்கள் மே 16, 17, 18. இந்த மாதம் முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று உங்கள் நற்பலன்களை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டு நன்மையடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.